கணேசன் குரல் சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். என்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொடுங்கள். முதலில் தலைப்பு விடயங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். யார் ராஜா என்று சொல்லி தேர்தலை நடத்தினால் தெரிந்துவிடும் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா, அதாவது இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு சவால் ஒன்றை விட்டிருக்கின்றார். இந்த சவால் தற்போது ஆளும் கட்சியான என்பிபி கட்சியைச் சேர்ந்த அனுராகுமார திசாநாயக்காவுக்கு தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். லசந்த விக்ரமதுங்க, பிரகித் எக்னேனி கூட இவர்கள் காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக இவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னா தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இவர்கள் தெரிவித்து இந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் உண்மையில் இவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மாட்டார்கள். கண்டுபிடித்தாலும் இவர்களுக்கான தண்டனைகளை இவர்கள் உடனடியாக வழங்க மாட்டார்கள். எல்லாரும் ஒரே குட்டையில் ஊருங்க மட்டைகள் மாதிரித்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். ஏழாலையில் வலிக்கு விழுந்த இளங்குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மாணவர்களிடையே பரவிய போதை அபாயத்தை ஒழிக்க திட்டம் தீட்டியிருக்கின்றார் இந்த ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா தெரிவிப்பு. இவ்வாறு அனுராகுமார திசாநாயக்கா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அநேகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியினைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் தற்போது அனுராகுடைய ஆட்சி காலத்திலான் மிக மோசமான நிலைமைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தற்போது அது கண்கூடாக கூட தென்படுவதாக இருக்கின்றது. மாணவர்களிடையே மிக மோசமான போதை பரவுவது தற்போதுதான் இடம்பெற்று வருவதாகவும் பலரும் விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இன்று முதல் அஸ்வஸ்வ கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த செய்தி இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள். கிளிநொச்சியில் மாணவர்களுக்கு சிகரெட் வித்த 13 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் 13 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் அதில் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்த பல கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நஷ்டஈடு வழங்குவதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதே நேரத்தில் 2 கடை உரிமையாளர்கள் பங்கு பெற்றவில்லை. அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். பாதாள கும்பலுடன் தொடர்புடைய கிழக்கு மாகாண போலீஸ் மா அதிபர் 4 மணி நேரம் விசாரணை. பாருங்கள், இலங்கையினுடைய போலீஸ்காரர்களுடைய செயற்பாடுகளை பாருங்கள். மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற போலீசார்களே இவ்வாறு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே இவர் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றார், அதுவும் 4 மணி நேரம். நீதவான்கள், நீதியரசர்கள் மீதான அழுத்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஏசிச எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தற்பொழுது இந்த எதிர்க்கட்சியினர், முன்னாள் அமைச்சர்கள், ஜனாதிபதிமார்கள், முன்னைய ஆட்சிக்காரர்களால் நடைபெற்ற படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக தற்போது அனுராகுமார திசாநாயக்கா அந்த தூசு தட்டி நடவடிக்கை எடுத்து வருகின்றார். எனவே இந்த நடவடிக்கைகளை பார்த்து அச்சமடைந்த எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பல அரசியல் முக்கியத்துவர்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களிடம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் நீதியரசர்கள், நீதிவான்களுக்கு எதிராக பல அழுத்தங்கள் பிரயோகிப்பதான கருத்துக்களை குறித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். இதே நேரத்தில் வன்னியில் கோப்பா பிளவு காடுகளை விடுவிக்க கோரி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோப்பா பிளவை சேர்ந்த, அதாவது நிரந்தரமாக குடியிருந்த மக்களுடைய காணிகளை இலங்கை இராணுவத்தினர் அடாத்தாக கைப்பற்றி இந்த 2009 போருக்கு பின்னர் தொடர்ச்சியாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் உள்வைத்திருக்கின்றார்கள். அதை மக்களுடைய வாழ்விடங்கள் என்று சொல்லி மக்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே தமது காணிகளை தமக்கு வழங்குமாறு மக்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவும் வடதென் அமெரிக்காக்களுக்கு இடையில் இருக்கின்ற பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற முடியாது என்று சொல்லி ட்ரம்ப் கொக்கரித்திருக்கின்றார். எனவே ட்ரம்பினுடைய இந்த கொக்கரிப்பு எவ்வாறு இருக்கிறது என்ற சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். வெனிசுவேலாவினுடைய நிலநடுக்க இடிபாடுகளில் 5 நாட்கள் கழித்து நாய்க்குட்டி ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சுவாரஸ்யமான செய்தி. இந்த செய்தியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். தாய்வான் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட சொல்லி
அமெரிக்காவை சீனா எச்சரித்திருக்கின்றது. முதலில் ட்ரம்ப் சீனாவை எச்சரித்திருக்கின்றார், பிறகு சீனா அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றார். சீனா அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார்கள். பிள்ளைகளை அடிப்பதற்கு தடை விதித்திருக்கின்றது சுவிஸ் அரசாங்கம். எனவே அநேகமாக வெளிநாடுகளில் குழந்தைகளுக்கு அடிக்க முடியாது, சிறுவர்களுக்கு அடிக்க முடியாது. எனவே இப்போ சுவிஸ் அரசாங்கம் இந்த வரிசையில் இணைந்திருக்கின்றது. வெனிசுவேலாவில் சிவப்பாக மாறிய வானம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போவதாக எச்சரிக்கிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் வெனிசுவேலாவில் மிக மோசமான நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து வந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கின்றார்கள். இதன் அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் கடந்த செவ்வாய்க்கிழமை வெனிசுவேலாவில் சிவப்பாக மாறி இருக்கிறது வானம். இது சம்பந்தமாகவும் வெடித்து சிதறிய தால் எரிமலை, கீவ் மீது ரஷ்யா தாக்குதல், 10 பேர் உயிரிழப்பு, உக்ரைன் தலைநகர் கீவ் பற்றி எரிக்கின்றதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. எனவே இவை சம்பந்தமாக முழுமையான ஒரு செய்தியாக இந்த காணொலியை பார்க்க போகிறீர்கள். லசந்த விக்ரமதுங்கா பிரஹித் எக்னெலிகொட தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னா தெரிவித்திருக்கின்றார். படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட பிரஹித் எக்னெலிகொட ஆகியோரின் விவகாரங்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட பாரிய குற்றங்கள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் கிளறி எடுக்கப்பட்டு முழுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்னா தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு இந்த கொலைகளை செய்தவர்களுக்கு இது வயிற்றில் புளியை கரைத்து ஊற்றுவது போலதான் இந்த செய்தி காணப்படுகின்றது. யார் ராஜா என்று சொல்லி தேர்தல் நடத்தினால் தெரிந்துவிடும் என்று சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சசித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். 6 ஆண்டாலும் இலங்கையில் எந்தவித நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை மக்களுக்கு. அதே நேரத்தில் இப்போ தான் வருவதாக கூறியிருக்கின்றார் இந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா. அவர் ஏதோ எண்ணத்தை புரிஞ்சு கொடுக்க போகிறார், ஏதோ எல்லாரும் மாதிரி தான் செய்வார். அவை மாகாண சபை தேர்தலை நடத்தினால் யார் ராஜா என்று தெரிந்துவிடும் என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர். மாணவர்களிடையே பரவிய போதை அபாயத்தை ஒழிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா. பாடசாலை மாணவர்களிடையே பரவியுள்ள போதைப்பொருள் அபாயத்தை ஒழிக்க விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். எனவே இதுவும் 10ஓடு 11ஆகத்தான் போகும். என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது முடிவு அது சரியான ரீதியில் இப்போ எவ்வளவு காலம் அனுரா குமார திசாநாயக்கா ஜனாதிபதியாகி தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் முடிவே இல்லாத ஒரு போதைப் பொருள் நடவடிக்கையாகத்தான் காணப்படுகின்றது. இதே நேரத்தில் கிளிநொச்சியில் ஒருபடி சென்று மாணவர்களுக்கு சிகரெட் வித்திருக்கின்றார்கள் கடை உரிமையாளர்கள். 13 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி நகர எல்லைக்குள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கு சிகரெட் விற்பனை செய்வதாக புலனாய்வு அதிகாரிகளுக்கு பெற்ற தகவலின் அடிப்படையில் 13 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் புதன்கிழமை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இதில் 11 கடை உரிமையாளர்களுக்கு தலா 20,000 ரூபாய் நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கின்றது. நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகாத ஏனைய 2 கடை உரிமையாளருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. ஏழாலையில் வழுக்கி விழுந்த இளங்குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தண்ணீரில் வழுக்கி விழுந்த இளங்குடும்பஸ்தர் ஒருவர் ஏழாலை மேற்கு புற்றலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கோழிப்பண்ணை ஒன்றில் வேலை செய்த போது கடந்த 28ஆம் தேதி தண்ணீரில் வழுக்கி விழுந்த நிலையில் தெளிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை உயிரிழந்திருக்கின்றார். எனவே குறித்த நபர் ஒரு உதைபந்தாட்ட வீரராவதோடு அவருக்கு திருமணமாகி 6 மாதங்களே ஆகியமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த நபருக்கான வயசு 27 என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே மிக குறைந்த வயதில் வழுக்கி விழுந்து இறந்திருக்கின்றார் இந்த இளம் குடும்பஸ்தர். அஸ்வஸ்வ நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரிகள் நன்மைகள் சபை அறிவித்திருக்கின்றது. அதற்கமைய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இந்த கொடுப்பனவின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 6,21,761 பயனாளிகளுக்கு
பல கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அத்துடன் இதன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 76,139 முதியோர்களுக்காகவும் பல கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பாதாள குழு கும்பலுடன் தொடர்புடைய கிழக்கு மாகாண பொலிஸ்மா அதிபரிடம் 4 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய குறித்த கிழக்கு மாகாண பொலிஸ்மா அதிபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 4 மணி நேரம் விசாரணைகளை நடத்தியுள்ளது. வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பருணா ஜெயசுந்தர சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறுகிறாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கேப்பாப்புலவு காணிகளை விடுவிக்க கோரி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நீதிவான்கள் நீதியரசர்கள் மீதான அழுத்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் நீதிவான்கள் மற்றும் நீதியரசர்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலும் அண்மைக்காலமாக பாராளுமன்றம் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் தீவிர கரிசனை செலுத்தும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சீறி பாய்ந்திருக்கின்றார். மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் அமைந்துள்ள பனாமா கால்வாய் கரிபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் வகையில் 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ள இந்த கால்வாய் உலகின் கடல்சார் வணிகத்தில் 5% அமெரிக்காவின் வர்த்தகத்திலும் 50% இந்த கால்வாய் வழியாக நடக்கின்றது என்று சொல்லி உலகின் முக்கிய கடல்சார் வணிகத்துக்கான இணைப்பாக இந்த கால்வாய் உள்ளது என்று சொல்லியும் அமெரிக்காவில் வெட்டப்பட்ட இந்த கால்வாய் நீண்ட காலம் அமெரிக்காவால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. கடந்த 1977 செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கால்வாயை நிர்வகிக்கும் உரிமை 1990 பனாமாவுக்கு அமெரிக்கா வழங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 14,000 கப்பல்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக செல்கின்றது. அமெரிக்காவின் கப்பல்களில் சுமார் 75% பனாமா கால்வாய் வழியாகத்தான் சென்று வருகின்றது. இதற்காக பனாமா பெரும் கட்டணத்தை அமெரிக்காவிடம் கூட வசூலிக்கின்றது. அமெரிக்கா கடற்படை கப்பல்களிடம் கூட பணம் வசூலிக்கப்படுகிறது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பின் குற்றச்சாட்டாக உள்ளது. அமெரிக்கா மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார். சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கும் பனாமா கால்வாய் அமெரிக்கா கைப்பற்றும் என ட்ரம்ப் திட்டவட்டமாக எச்சரித்திருக்கின்றார். பிள்ளைகளை அடிப்பதற்கு தடை விதித்திருக்கின்றது சுவிட்சர்லாந்து அரசு பிள்ளைகளை அடிப்பதற்கு தடை விதித்திருக்கின்றது. சுவிஸ் அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்தின்படி பிள்ளைகளை அடிக்கவோ அவர்களுக்கு சுய கௌரவத்தை பாதிக்கும் வகையில் அவர்களை வழிநடத்தவோ கூடாது. இந்த சட்டம் பெற்றோருக்கு மட்டுமல்ல பிள்ளைகளை தற்காலிகமாக கவனித்துக் கொள்பவர்களுக்கும் பொருந்தும். கடந்த 2026 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி அறிமுகமாகியுள்ள இந்த சட்டத்தின்படி பிள்ளைகள் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படாமலும் உடல் ரீதியாக தண்டிக்கப்படாமலும் இழிவுபடுத்தும் வகையில் நடத்தப்படாமலும் வளர்க்கப்பட வேண்டும். சட்டத்தை மீறுவோருக்கு அபராதம் முதல் சிறை தண்டனை வரை விதிக்கப்படலாம். கடந்த செப்டம்பர் மாதம் சுவிஸ் பாராளுமன்றம் இந்த மாற்றத்துக்கு ஒப்புதல் அளித்த நிலையில் பிள்ளைகளை அடிப்பதற்கு தடை விதிக்கும் சட்டம் தற்போது நடைமுறையில் வந்துள்ளது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. பனாமா சீனாவால் கைப்பற்றப்பட போகிறது என்று சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி சீனாக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே நேரத்தில் சீனாவும் தாய்வான் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுங்கள் என்று சொல்லி அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றது. எதிரும் புதிருமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தாய்வான் தொடர்பான விவகாரங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாளுமாறு அமெரிக்காவை சீனா வெளியுறவு அமைச்சர் பாங் ஷி வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இதனை தெரிவித்ததாக சீனா வெளியுறவு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. வெனிசுலாவில் நிலநடுக்க இடிபாடுகளுக்குள்ளே வெனிசுலாவில் கடந்த வாரத்தில்
மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இன்று 5 நாட்கள் கழிந்துள்ள நிலையில் இன்றைய தினம் 5 நாட்கள் கழித்து நாய்க்குட்டி ஒன்று அந்த நிலநடுக்க இடிபாடுகளுக்குள் மீட்கப்பட்டிருக்கின்றது. வெனிசுலா நிலநடுக்க இடிபாடுகளில் 5 நாட்கள் கழித்து குட்டிநாய் ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஜிசெல் என்ற குட்டி நாய் 5 நாட்கள் கழித்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றது. இடிபாடுகளுக்குள் இருந்து மெலிந்த குரல் கேட்டதை அடுத்து மீட்புக் குழுவினர் கைகளால் கொங்கிரீட் துண்டங்களை எடுத்து சுமார் 5 மணி நேரம் போராடி நாயை உயிருடன் வெளியேற்றி கொண்டு வந்தார்கள். முதல் குறுகிய இடைவெளியில் தண்ணீர் போத்தல்களை கீழே இறக்கி தாகத்தால் வாடியிருந்த நாயை சற்று நிம்மதியடையச் செய்தனர். பின்னர் பாதுகாப்பாக வெளியே எடுத்த பணியாளர்களின் கைகளில் வைத்தபோது குட்டிநாய் அவரை நக்கி வாலாட்டி அன்பை வெளிப்படுத்தியது. இந்த உணர்ச்சிகரமான காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவது உலகம் முழுக மக்களினுடைய இதயங்களை கவர்ந்திருக்கின்றது. இதே நேரத்தில் வெனிசுலா நாட்டில் சிவப்பாக மாறிய வானம் செவ்வாய்க்கிழமை மாலை கராகாஸ் நகரில் வானம் சிவப்பு மஞ்சள் நிறமாக மாறியதைக் கண்டு வெனிசுலா மக்கள் ஆச்சரியமும் அச்சமும் அடைந்திருக்கின்றார்கள். இது மக்களிடையே வியப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடக்கிறது என்பது குறித்து பல்வேறு ஊகங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தாழ்வான நிலையில் தென்பட்ட மேகங்கள் இந்த காட்சியை இன்னும் விசித்திரமாகவும் மர்மமாகவும் மாற்றியது. காரகாஸ் நகரில் இருந்து எடுக்கப்பட்ட காணொலிகள் இணையதளத்தில் பரவத் தொடங்கியதும் அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து சமூக ஊடக பயனர்கள் விவாதங்களில் ஈடுபடத் தொடங்கினர். சிலர் இதனை ஒரு கெட்ட சகுனமாக கருதினாலும் ஏனையவர்கள் இது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு என்பதை அறிந்து கொண்டனர். கடந்த ஜூன் 24ஆம் ஆண்டு வெனிசுலாவை தாக்கிய சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களில் சுமார் 2000 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வானம் சிவப்பாக மாறியது மேலும் வரவிருக்கும் பேரழிவின் அறிகுறியோ என்று சொல்லி மக்கள் மிகுந்த அச்சத்தை அடைந்திருக்கின்றார்கள். வெடித்து சிதறிய தால் எரிமலை பிலிப்பைன்ஸ் படாங்காஸ் மாகாணத்தில் உள்ள தால் எரிமலையின் பிரதான எரிமலை வாய்ப்பகுதியில் நேற்று முன்தினம் வெடிப்பு நிகழ்ந்தது. இந்த எரிமலை வெடிப்பினால் எரிவாய் பகுதிக்கு மேலே 1200 மீட்டர் உயரத்துக்கு கரும்சாம்பல் புகைகள் எழுந்தன. இந்த நிலையில் எரிமலைக்கு அருகில் வசிக்கின்ற மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் பற்றி எரிகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். குடியிருப்பு பகுதிகளை ரஷ்யா வேண்டுமென்றே குறிவைத்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் வீடுகள் ஒரு ஆம்புலன்ஸ் நிலையம் மற்றும் ஒரு தங்கும் விடுதி உள்ளிட்ட பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கடைசி குரலுடன் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.